கைட் ஃபார் பாரடைஸ் வழங்கும் ரமலான் சிறப்பு நிகழ்ச்சிகள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்-ஹாக்கா மல்-ஹாக்கா வமா அதராக மல்-ஹாக்கா கذبت ثمود وعاد بالقارعة فأما ثمود فأهلكوا بالطاغية وأما عاد فأهلكوا بريح صرصر عاتية سخرها عليهم 7 ليال و8 أيام حسوما فترى القوم فيها صرعا كأنهم أعجاز نخل خاوية فهل ترى لهم من باقية وجاء فرعون ومن قبله والمؤتفكات بالخاطئة فعصوا رسول ربهم فأخذهم أخذة رابية إنا لما طغى الماء حملناكم في الجارية لنجعلها لكم تذكرة وتعيها أذن واعية فإذا نفخ في الصور نفخة واحدة وحملت الأرض والجبال فدكتا دكة واحدة فيومئذ وقعت الواقعة وانشقت السماء فهي يومئذ واهية والملك على أرجائها ويحمل عرش ربك فوقهم يومئذ 8 يومئذ تعرضون. அடுத்து வருவது சஹர் சிந்தனை. உங்கள் கைட் ஃபார் பாரடைஸில் ரமலானை முன்னிட்டு அருளின் வருகை, திருமறை வசனங்கள், சஹர் சிந்தனை, விடியும் வேலை, குழந்தைகளின் சூறா போட்டி, இன்னும் பல சிறப்பம்சங்களுடன் ரமலான் சிறப்பு நிகழ்ச்சிகள் ரமலான் மாதம் முழுவதும் சஹர் நேரங்களில் காண தவறாதீர்கள். رمضان كريم 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 شهر عظيم عظيم சஹர் சிந்தனை. رمضان كريم 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 شهر عظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ் 7 கூட்டத்தார்களுக்கு அரிஷின் நிழலை தருவான். அதில் ஒருவர் வலதுகரம் தர்மம் செய்யும், இடதுகரம் கூடாதை அறியாது. யார் இவர்கள்? எங்கே இருப்பார்கள் இவர்கள் மறுமையில்? எங்கே இருப்பார்கள்? அரிஷின் நிழலில். அரிஷின் நிழலில் எத்தனை பேர் இருப்பாங்க? 7 கூட்டத்தார்கள் யாருன்னு தெரியுமா நமக்கு? எத்தனை பேருக்கு தெரியும்? இங்க வந்திருக்கவங்க அன்சாரிகள் முஹாஜிர்களை வரவேற்ற விதம், என்னுடைய சொத்தில் பாதி உமக்கு, நீ யார் தெரியாது, எந்த ஊரில் பிறந்தாய் தெரியாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வைத்துக்கொள். நீங்க சொந்த தம்பிக்கே சொத்துல சண்டை போடுறதுக்கு, சொத்து கொடுக்கிறதுக்கு கோர்ட்ல நமக்கு பிறகுதான் மற்றவர்களுக்கு. ஒரு ஏழை வீட்டின் வாசலில் சாப்பாட்டை கேட்டு வந்தால் ஃப்ரிட்ஜில் என்ன ஓரத்தில் இருக்கோ எடுத்து கொடுப்போம். நமக்கு அப்ப சுட வச்ச சாப்பாடு. இதுவல்ல முஃமின்களின் தன்மை. ஒரு ஏழை ட்ரெஸ் இல்லாம இருக்காரா, நேத்து என்ன புது ட்ரெஸ் எடுத்தியோ அதை கொடுத்து பழைய ட்ரெஸ்ஸை போட்டு பண்ணி நீங்க போகணும். தான் தீன் சொல்லக்கூடிய வழிமுறை.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நபித்தோழருக்காக அந்த குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினான். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், மன் தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா, யார் அல்லாஹ்விற்கு அழகிய கடன் கொடுப்பது. அல்லாஹ்வுக்கு என்ன கடன் இருக்கு? அல்லாஹ் எதை சொல்றான்? எனக்கு கடன் என்றால் என் அடியார்களுக்கு யார் செலவு செய்வது? அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் எங்களிடமிருந்து கடனை எதிர்பார்க்கிறானா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆம். அப்படியே அல்லாஹ்வுடைய தூதரே, இதோ எனக்கு ஒரு தோட்டம் இருக்கிறது, அந்த தோட்டம் 600 பேரித்த மரங்களை உள்ளடக்கி இருக்கிறது, அதை அல்லாஹ்வுடைய பாதையில் கடனாக கொடுக்கிறேன். அங்க இல்ல சிறப்பு, அதைவிட சிறப்பு என்ன தெரியுமா? அந்த 600 பேரித்த மரங்கள் இருக்கக்கூடிய அந்த தோட்டத்துல தான் அபூ தஹ்தாவுடைய வீடு இருக்கு. 600 பேரித்த மரங்கள் உள்ள அந்த தோட்டம் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கப்பட்டால் எதுவும் கொடுக்கப்பட்டது, வீடும். நடந்து வர்றாங்க தோட்டத்தை நோக்கி, மனைவி அழைக்கிறாங்க, மனைவியே வெளியே வா, வீட்டை விட்டு வெளியே வா, அல்லாஹ்வுடைய பாதையில் அதை கடன் கொடுத்து விட்டேன். சுப்ஹானல்லாஹ். இவர்கள் நபித்தோழர்கள், இவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வதையே நோக்கமாக கொண்டவர்கள். பல நபித்தோழர்கள் போருக்கு செல்வம் கொடுக்க வேண்டும் என்ற நிலைமை வந்தால் அந்த இரவில் உழைத்து அதை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வார்கள். சுப்ஹானல்லாஹ். நமக்கு என்ன, ஒரு 100 ரியால் இருக்கா, யாராவது ஒரு பெண்மணி வந்து நிப்பாங்க ஏழ்மையோட, ஒரு 2 ரியால் 3 ரியால் கொடுத்தாலே உள்ளத்துல அப்படி ஒரு கஷ்டம் வந்துடும், கொடுத்துட்டோமே. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா நகஸ மாலு அப்தின் மின் ஸதகா, ஒரு அடியான் கொடுக்கக்கூடிய சதக்காவுடைய செல்வம் ஒருபோதும் குறையாது, ஒருபோதும் குறையாது. எப்படி குறையாது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டில் ஒரு முறை ஆடு இருக்கிறார்கள். இரவுடைய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் வந்து கேட்கிறார்கள், ஆயிஷா, அந்த ஆட்டில் எது மிஞ்சியது? ஒரு பகுதியை குறிப்பிட்டு சொன்னார்கள், இந்த பகுதி தான் அல்லாஹ்வுடைய தூதரே நமக்காக மிஞ்சி இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா, இது அல்ல எமக்கு மிஞ்சியது, எதை நாம் கொடுத்தோமோ அதுதான் மிஞ்சியது, எதை நாம் ஏழைகளுக்கு பிறருக்கு கொடுத்தோமோ அதுதான் மிஞ்சியது, இது நாம் சாப்பிட்டு முடிப்பது. அல்லாஹு அக்பர். ஒரு அழகான ஒரு நிகழ்வை கேளுங்கள், உள்ளங்கள் எல்லாம் பூரித்துவிடும் இந்த நிகழ்வை கேட்டால். ஒரு ஏழ்மையான நிலையில் ஒரு தாய் வருகிறாள் 2 குழந்தைகளோடு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்தில். ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டிற்கு உணவு கேட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நிலைமையை பார்த்தவுடன், அவங்களுடைய வீட்டில் என்ன சாப்பாடு இருக்கும்? ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் என்ன சாப்பாடு? நம்ம இஃப்தார்ல வைக்கிற உணவு மாதிரியா? சஹர்ல வைக்கக்கூடிய வகை வகையான உணவுகள் மாதிரியா? ரமதான் பசியோடு காலை இஃப்தாரில் இருந்து சஹர் வரை இருப்பதற்கு, சஹரில் இருந்து இஃப்தார் வரை. ஆனா நமக்கு சஹர்ல சாப்பிடுற சாப்பாடு அடுத்த இஃப்தார் வரைக்கும் கூட போதுமானது. அல்லாஹு அக்பர். இஃப்தாருக்கு பிறகு 3 சாப்பாடு வருது. இஃப்தாருக்கு, மக்ரிபு பிறகு அப்புறம் கியாமுல் லைலுக்கு பிறகு. இல்ல மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த ஏழையான அந்த பெண்மணிக்கும் அந்த 2 குழந்தைகளுக்கும் 3 பேரித்தம்பழம் கொடுக்குறாங்க. அதான் அவங்க வீட்டில் இருந்தது. அந்த பெண்மணி பசியோடு இருந்த தங்களுடைய 2 பிள்ளைகளுக்கு, ஒரு பிள்ளைக்கு 1 பேரித்தம்பழம், இன்னொரு பிள்ளைக்கு 1 பேரித்தம்பழம், இன்னொன்னு தனக்கு. நியாயமான பங்கீடு, நியாயமான பங்கீடு தானே. அந்த தாய் சாப்பிடல அந்த 1 பேரித்தம்பழத்தை. அந்த 2 குழந்தைகளும் சாப்பிட வரைக்கும் கொஞ்சம் காத்து இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு பார்க்கறாங்க அதை. அந்த 2 குழந்தைகளும் பேரித்தம்பழத்தை சாப்பிட்டு முடிச்சிருச்சு. தாய்க்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு பிறகு அந்த பேரித்தம்பழத்தை சாப்பிடலான்னு வாய்க்கு கொண்டு போறாங்க. அந்த 2 குழந்தைகளும் கேட்குது, எனக்கு கொடுங்கன்னு சொல்லி. சுப்ஹானல்லாஹ். உடனடியாக அந்த தாய்
அந்த 2 பேரித்தம்பளத்தை பிரித்து ஒரு பகுதியை ஒரு குழந்தைக்கு, இன்னொரு பகுதியை இன்னொரு குழந்தைக்கு கொடுக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ஃபஅஜபனி ஷஅனுஹா, அந்த பெண் செய்த அந்த செயல் என்னை ஆச்சரியப்படுத்தியது. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவுடன் அதை நான் அறிவித்தேன். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இன்னல்லாஹ கத் அவுஜப லஹா பிஹல் ஜன்னah அவ் அஅதகஹா பிஹா மினன் நார். அல்லாஹ் இதனால் அந்த பெண்ணுக்கு சொர்க்கத்தை கடமையாக்கினான் அல்லது நரகத்திலிருந்து அல்லாஹ் விடுதலை அளித்தான். கொஞ்சம் யோசிங்க. தன்னுடைய குழந்தையின் பசியை ஆற்றியதற்காக அந்த பெண்ணை கண்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அவர்களை கண்டு நான் ஆச்சரியப்பட்டேன். ரசூலுல்லாஹ்விடத்தில் தெரிவித்தேன், இந்த செயலுக்காக சொர்க்கம் கடமையாக்கப்பட்டது அந்த பெண்ணுக்கு. நமக்கு சதக்கா கொடுத்தா சொர்க்கம் கிடைக்குமான்னு இன்ன வரைக்கும் தெரியாது. ஒரு ஏழைக்கு 2 திர்ஹம் கொடுத்தா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடுப்பான்னு யோசிச்சிருக்கோமா என்னைக்காது? சுப்ஹானல்லாஹ். சொர்க்கம் தொழுதால் மட்டும் கிடையாது, ஜக்காத்து கொடுத்தால் மட்டும் கிடையாது, ஹஜ் செய்தால் மட்டும் கிடையாது, வாரம் உம்ராக்கு போயிட்டு வந்தா மட்டும் கிடையாது. ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததற்காக ஒரு விபச்சாரியை அல்லாஹ் மன்னித்து இந்த பெண்ணுக்கு அல்லாஹ் மன்னிப்பை வழங்கினான். இன்னொரு ஆண் தண்ணீர் கொடுத்ததற்காக இன்னொரு நாய்க்கு அல்லாஹ் அந்த ஆணை மன்னித்து அவருக்கு அல்லாஹ் நன்றி செலுத்தினான். இதான் தீன். இதான் நமக்கு கொடுக்கப்பட்ட மார்க்கம். இந்த மார்க்கத்தில் எதை செய்தாலும் அங்கே முடிவு சொர்க்கமாக அமையும். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்தர்ரா. முதல் தன்மை செயல்படுத்துவோமா இன்ஷா அல்லாஹ். வீட்டில் யாராவது ஏழை வந்து நின்றால் எது சுட வச்ச சாப்பாடோ, எது அன்னைக்கு சமைச்ச சாப்பாடோ அதை கொடுத்துட்டு, எது பழைய சாப்பாடோ அதை நம்ம சாப்பிடணும். எது சிறந்ததோ அதை பிறருக்கு கொடுத்து, எது போதுமானதோ அதை அதனோடு வாழ வேண்டும். நாம் என் குழந்தைக்கு சிரமம் இருந்தால், அதற்கு மேல் சிரமம் உள்ள ஒரு குழந்தை இருந்தால், என் குழந்தைக்கு நான் கொடுப்பதை விட அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டு இந்த குழந்தைக்கு இருக்கிறத கொடுக்கணும். இவர்கள்தான் முஃமின்கள், இவர்கள்தான் முத்தகீன்கள். இரண்டாவது தன்மை வல் காதிமீனல் கைஸ். ரொம்ப முக்கியமான தன்மை, எல்லா பிரச்சனைக்கும் காரணமான தன்மை, எல்லா டைம் இருக்கக்கூடிய தன்மை. என்ன தன்மை? வல் காதிமீனல் கைஸ். கோபங்களை அவர்கள் விழுங்குவார்கள். முத்தகீன்கள் யார்? கோபங்களை விழுங்குவார்கள். என்ன அர்த்தம்? கோபப்பட மாட்டார்கள். கோபப்படாமல் இருந்தால் எது கிடைக்கும்? எது கிடைக்கும்? பிபி ஏறாவது கொஞ்ச நாள் வாழலாம்னு கிடையாது, மெடிக்கல் செக்கப் போக வேணாம் கிடையாது. கோபத்தை அடக்கினால் சொர்க்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு நபி தோழர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், ஒரு அமலை சொல்லுங்கள், அந்த அமல் என்னை சொர்க்கத்தில் அழைத்து செல்ல வேண்டும். லா தக்தப் வலக்கல் ஜன்னah. கோபப்படாதே, உனக்கு சொர்க்கம் உண்டு. உஇத்தத் லில் முத்தகீன். அந்த சொர்க்கம் அவர்களுக்காகத்தான் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் யார்? கோபத்தை விழுங்குவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரொம்ப அழகான ஹதீஸ், யார் ஒருவர் கோபத்தை கட்டுப்படுத்துகிறாரோ, அதை வெளிப்படுத்துவதற்கு தகுதி இருந்தும், வெளிப்படுத்த முடியும் என்ற நிலைமை இருந்தும் யார் கோபத்தை கட்டுப்படுத்துகிறாரோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் படைப்புகளுக்கு முன்னால் அவரை அழைத்து சொல்லுவான், ஹூரிலின் பெண்ணில் எந்த பெண் உனக்கு தேவையோ எடுத்து செல் என்று. உங்க மனைவி உங்களை கோபப்படுத்துறாங்கன்னு சொன்னா அந்த கோபத்தை விழுங்குங்கள், அல்லாஹ் இந்த பெண்ணை விட சிறந்த பெண்ணை மறுமையில் தருவான் என்று. ஹூர்லின் உண்டுன்னு சொல்லி அமைதியா இருந்துடணும். இல்ல மாஷா அல்லாஹ். இப்ப கோபப்படும் போது உணர வேண்டும், இந்த கோபத்தை அல்லாஹ் பார்க்கிறான். அவனுக்கு தெரியும், அவனுக்கு இது பிடிக்காது. கோபப்படுபவர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேசிக்க மாட்டான். அறிஞர் சொன்னார், அல்லாஹுடைய கோபத்தை அடையக்கூடிய காரியங்களில் மிக முக்கியமான காரியம் கோபம்.
கோபம் அடைவதற்கு அல்லாஹ் அந்த உரிமையை கொடுக்கவே இல்லை யாருக்கும். நாம் யார் நமக்கு சமமான படைப்புகள் மீது கோபப்படுவதற்கு? நீ இந்த படைப்பை படைத்தவனா? இந்த படைப்பிற்கு உரிமையாளனா? முடியாது. வல் காதிமீன் அல் கைத் என்றால் கோபத்தை விழுங்கிக் கொள்வார்கள். யாராவது கோபப்படுத்தினா, யாராவது அவரை விமர்சனம் செஞ்சா போ அல்லாஹ் உன்னை மன்னிக்கட்டும் போயிருன்னு சொல்லி கோபத்தை காட்டிட மாட்டாங்க. கோபத்தை விழுங்குவார்கள் என்றால் யாராவது கோபப்படுத்தினால் இவன் சிரிப்பான், அடக்கிக் கொள்வான் உள்ளேயே. அது வெளிப்படையாக வரும் சிரிப்பாக. ஜஸாக்கல்லாஹு கைர், இனிமே நான் திருத்திக்க போயிடுவார். அவர்கள் தான் கோபத்தை அடக்குபவர்கள். வல் காதிமீன் அல் கைத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், முஃமின்கள் யார், சொர்க்கவாதிகள் யார்? வல்லதீன யஜ்தனிபூன கபாயிரல் இஸ்ம் வல் ஃபவாஹிஷ் வ இதா மா கதிபு ஹும் யக்ஃபிரூன். என்ன ஒரு குவாலிட்டி! அவர்கள் யார்? கோபம் அடைந்தால் மன்னித்து விடுவார்கள். கோபம் வந்தால் கட்டுப்படுத்துவார்கள் என்றெல்லாம் இந்த வசனத்தில் சொல்லல. அவர்கள் கோபப்பட்டால் யார் கோபத்தை ஏற்படுத்தினார்களோ அவர்களை மன்னிப்பார்கள். கோபப்படும் பொழுது என்ன சொல்லணும்? கோபப்படாதே, வலக்கல் ஜன்னா, உனக்கு சொர்க்கம் உண்டு. அது முக்கியமா? இந்த கோபத்தை அவருக்கு வெளிப்படுத்துறது முக்கியமா? நீ பலசாலி நீங்க நிரூபிக்கிறதுக்கு முக்கியமா? உனக்கு சொர்க்கம் முக்கியமா? முத்தகீன்கள் கோபத்தை விழுங்கிக் கொள்வார்கள். அடுத்து வருவது விடியும் வேலை. நம்ம அமெரிக்கத்தில், அதுவும் நம்ம அபுதாபியில் எங்கே கண்டிருந்த நம்ம ஒரு ஸ்பெஷல் மெட்ராஸ்கான ரெஸ்டாரண்ட் ரமலானை முன்னிட்டு சகரமட்டு இஃப்தார் வழியில் நமக்கு பேக்கேஜ் கொடுக்குறாங்க. 30 நாளைக்கு வெறும் 350 ரூபாய் மட்டுமே நம்ம ஒரு ஸ்பெஷல் நோம்பு கஞ்சோடு கிடைக்குங்க. டோர் டெலிவரி உண்டு. தொடர்புக்கு 0267602400 0522500270. மெட்ராஸ் கார்னர் ரெஸ்டாரண்ட், மீனா ரோட், டூரிஸ்ட் கிளப் அருகில், அபுதாபி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கைட் ஃபார் பாரடைஸ், சொர்க்கத்தின் வழிகாட்டி. விடியும் வேலை. ரசூலுல்லாஹ் ஒரு நாள் வந்தார்கள் மிம்பருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் சொன்னார்கள், ஜலஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலல் மிம்பரி. ரசூலுல்லாஹ் மிம்பரில் அப்படியே உட்கார்ந்து கொண்டார்கள். வ ஜலஸ்னா ஹவ்லஹு, நாங்கள் ரசூலுல்லாஹ்வை சுத்தி அப்படியே உட்கார்ந்து கொண்டோம். பெருமானார் ஒரு உரை நிகழ்த்த ஆரம்பித்தார்கள். நீண்ட உரை அல்ல. இன்ன மிம்மா அகாஃபு அலைக்கும் மின் பஅதி, என்னுடைய மரணத்துக்கு பிறகு உங்கள் விஷயத்தில் நான் பயப்படுகிறேன் மக்களே என்று ரசூலுல்லாஹ் பேச ஆரம்பித்தார்கள். வத்தகு துனியா வத்தகு நிசாண்டாக, துனியா உங்களுக்கு திறந்து தரப்படும் மக்களே, அதை நினைத்து நான் பயப்படுகிறேன். துனியாவை பயந்து கொள்ளுங்கள், பெண்களை பயந்து கொள்ளுங்கள் நாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய இல்லையால ஒரு பொம்புல எப்படி ஒரு ஆம்பளை பயப்படுவானோ ஜினா நடந்துரும் என்று, அதே பிளாட்ஃபார்ம்ல கொண்டாந்து ரசூலுல்லாஹ் துனியாவை வச்சாங்க. ஆடம்பர வாழ்க்கை அல்லாஹ் நிறைய தந்த உடனே அதுல பிஸியாகி அல்லாஹ்வை மறந்துடுவீங்க. அல்லாஹ்வுடைய பாதையில படிப்புரியன்னு மறந்துடுவீங்க. நீங்க காலையில இருந்து தஅவா செய்ய ஆரம்பித்தவர், அல்லாஹ்வுடைய பாதையில் அழைப்பு விடுத்தவர், அல்லாஹ் துனியா உங்களை திறந்து தந்த உடனே கொஞ்சம் அதை நிப்பாட்டிட்டு துனியாவை கொஞ்சம் எடுப்புமே டேஸ்ட் ஆயிரும். துனியா எப்படி ஒரு பெண்ணை கண்டால் ஒட்டுமொத்த உலகம் உங்களுக்கு மதிமயங்கி போயிருமோ, அந்த பெண்ணோடு தான் வாழணும் என்று ஒரு இளைஞன் எல்லாத்தையும் மறந்து ஓடுவானோ, துனியா அப்படிப்பட்டது. துனியா உங்களை கவர்ந்த அல்லாஹ் ஒரே பிளாட்ஃபார்ம்ல வைக்கிறாங்க. ஒத்தக்கு துனியா ஒத்தக்கு நிசா, பெண்களை பயந்து கொள்ளுங்கள், துனியாவை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ். அடுத்து வருவது குழந்தைகளின் சூரா ஓதும் போட்டி, இறுதி சுற்று. الحمد لله لا إله إلا الله والله أكبر. குழந்தைகளின் சூரா ஓதும் போட்டி
இறுதி சுற்று. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. என்னை மஹ்னாஸ் ஊர் வடகரை. அஊது பில்லாஹி மினஸ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அல்லாஹ்வின் நிகரற்ற அன்பியமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். சூரத்துல் தீன். அத்தி வத்தீனி வஸ்ஸைத்தூன். அத்தீன் மீதும் ஒலிவத்தின் ஜைத்தின் மீதும் சத்தியமாக. வதூரி சீனி. சினாய் மலையின் மீதும் சத்தியமாக. வஹாதல் பலதில் அமீர். மேலும் அபயம் அளிக்கும் இந்த மக்கா நகரத்தின் மீதும் சத்தியமாக. லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். இடமாக நாம் மனிதனை மிகவும் அழகிய அமைப்பில் படைத்தோம். பின்னர் அவன் செயல்களில் காரணமாக அவனை தாழ்ந்தவர்களில் மிக்க தாழ்ந்தவனாக்கினோம். எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்தார்களோ அவர்களுக்கு என்று முடிவில்லாத நற்கூலியுண்டு. எனவே இதற்கு பின்னர் நியாய தீர்ப்பு நாளை பற்றி உம்மிடம் எது பொய்யாக முடியும்? அல்லாஹ் தீர்ப்பு செய்வோரில் எல்லாம் மிக மேலாக தீர்ப்பு செய்பவன் இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இவர்கள் சிறப்பாக ஓதினார்கள் என்று நீங்கள் கருதினால் உடனே இவரது போட்டியாளர் எண்ணை கீழே கமெண்ட் செய்யுங்கள். நீங்கள் செய்யும் கமெண்ட் ஒரு வாக்காக கருதப்படும். Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. My name is Shahina Maryam. Today I am going to recite the surah Qari'ah with the meaning. A'udhu billahi minash shaytanir rajim. விரட்டப்பட்ட ஷைத்தான்களை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் மிகரற்ற அன்புடையனாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அல் காரிஅ. திடுக்கிட செய்யும் நிகழ்ச்சி. மல் காரிஅ. அது என்ன திடுக்கிட செய்யும் நிகழ்ச்சி? வமா அதுராக மல் காரிஅ. திடுக்கிட செய்யும் நிகழ்ச்சி என்னவென்று உமக்கு எப்படி தெரியும்? யௌம யகூனுன் நாஸு கல்ஃபராஷில் மபதூத். அந்நாளில் மனிதர்கள் சிதறடிக்கப்பட்ட ஈசைகளை போல ஆவார்கள். வதகூனுல் ஜிபாலு கல்இஹ்னில் மன்ஃபூஷ். மலைகள் உதிர்க்கப்பட்ட கம்பளி போல் ஆகும். فأما من ثقلت موازينه فهو في عيشة راضية. யாருடைய எடைகள் கனமாக இருக்கின்றவோ அவர் திருப்தியான வாழ்க்கையில் இருப்பார். وأما من خفت موازينه وأمه حاوية. யாருடைய எடைகள் லேசாக உள்ளனவோ அவர் தங்குமிடம் ஹாவியாக்கவும். وما أدراك ما هي. ஹாவியா என்றால் என்னவென்று உனக்கு எப்படி தெரியும்? அது சுட்டரிக்கும் நெருப்பாகும். ஸதகல்லாஹு மதீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இவர்கள் சிறப்பாக ஓதினார்கள் என்று நீங்கள் கருதினால் உடனே இவரது போட்டியாளர் எண்ணை கீழே கமெண்ட் செய்யுங்கள். நீங்கள் செய்யும் கமெண்ட் ஒரு வாக்காக கருதப்படும். அடுத்து வருவது அருளின் வருகை. நம்ம அமீரகத்தில் அதுவும் நம்ம அபுதாபியில் எங்கே கண்டிருந்த நம்ம ஒரு ஸ்பெஷல் மெட்ராஸ்க்கான ரெஸ்டாரண்ட் ரமலானை முன்னிட்டு சகரமட்டு இஃப்தார் வழியில் நமக்கு பேக்கேஜ் கொடுக்குறாங்க. 30 நாளைக்கு வெறும் 350 ரவுண்ட்ஸ் மட்டுமே நம்ம ஒரு ஸ்பெஷல் நோம்பு கஞ்சோடு கிடைக்குங்க. டோர் டெலிவரி உண்டு. தொடர்புக்கு
0267602040 0522500270. மெட்ராஸ் கார்னர் ரெஸ்டாரண்ட், மீனா ரோட், டூரிஸ்ட் கிளப் அருகில், அபுதாபி. رمضان يا رمضان رمضان يا رمضان அருளின் வருகை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடுயினில்லாத கருணை உள்ளவன், இன்னல் பட்டு எழும் குரலை கேட்கின்றவன், ஈனங்களை இதயங்களை பார்க்கின்றவன். இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடுயினில்லாத கருணை உள்ளவன், இன்னல் பட்டு எழும் குரலை கேட்கின்றவன், ஈனங்களை இதயங்களை பார்க்கின்றவன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவன், அல்லல் துன்பு துயரங்களே கிள்ளி எறிபவன், பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன், பாவங்களை பார்வையினால் மாய்க்கின்றவன். அல்லல் படும் மாந்தர்களே அயராதீர்கள், அல்லாஹ்வின் பேரருளை நம்பி நில்லுங்கள். அவனிடத்தில் குறை அனைத்தும் சொல்லி காட்டுங்கள், அன்பு நோக்க தருகவென்றும் அழுத்து கேளுங்கள். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கைட் ஃபார் பாரடைஸ், சொர்க்கத்தின் வழிகாட்டி.
الصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعثه مقاما محمودا الذي وعدته. இறைவா, இந்த முழுமையான அழைப்பினதும் நிலையான தொழுகையினதும் சொந்தக்காரனாகிய அல்லாஹுவே, முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுவர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவியான வசீலா எனும் பதவியினையும் சிறப்பினையும் வழங்குவாயாக. நீ அவர்களுக்காக வாக்களித்த புகழப்பட்ட இடத்தில் அவர்களை எழுப்புவாயாக. உங்கள் கைடு ஃபார் பாரடைஸில் ரமலானை முன்னிட்டு அருளின் வருகை, திருமறை வசனங்கள், சஹர் சிந்தனை, விடியும் வேலை, குழந்தைகளின் சூறா போட்டி, இன்னும் பல சிறப்பம்சங்களுடன் ரமலான் சிறப்பு நிகழ்ச்சிகள் ரமலான் மாதம் முழுவதும் சஹர் நேரங்களில் காணத் தவறாதீர்கள்.